நமஸ்காரம். ஒருத்தரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இதைப்போல் பல பேரும் பேச கேட்டு இருக்கிறேன். ஆனால் அது நியாயமானதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லி கொண்டு வந்தது, ஒரு வீடோ சபாவோ கோயிலோ அரசாங்கமோ எதுவோ, அதில் டெமோக்ரஸி இருக்க வேண்டுமா, ஆட்டோக்ரஸி இருக்க வேண்டுமா, ஜனநாயகமா தனிநாயகமா என்று பேசிக்கொண்டிருந்தோம். ரெண்டும் பல இடங்களில் நன்றாகத்தான் இருந்திருக்கிறது. இதற்கும் அட்வான்டேஜஸ் உண்டு, அதற்கும் உண்டு என்று சொல்லி கொண்டிருந்தேன். அது எப்படி சொல்லுகிறீர்கள்னு கேட்டார். ஆமாம், அந்த நாளில் ராஜாக்கள்லாம் ஆண்டு தான் வந்தார்கள். எத்தனையோ சக்கரவர்த்திகள், ராமனே, தசரதனே, அஜமகாராஜா, கட்டுவாங்கர், மாந்தாதா, திலீபன், இப்பேற்பட்ட சக்கரவர்த்திகள்லாம் இருந்தார்கள். அம்பரீஷ மகாராஜா, இக்ஷ்வாகு, இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு போக வேண்டாம். இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ மன்னவர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் எல்லாம் அவ்வளவு அழகாத்தானே ஆண்டார்கள், இவ்வளவு நல்லவர்கள் என்று சொன்னேன். அதுக்கு உடனே அப்படி பிரிமிட்டிவாக நம்ம போக முடியாது, அதை போல் மறுபடியும் கற்காலத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் அவரிடத்தில், எதுக்கெடுத்தாலும் பிரிமிட்டிவ்னு ஒன்று சொல்லுகிறீர்களே ஏன்னு கேட்டேன். அவர் உடனே, ஆமாம், இப்போது தானே சமுதாயம் வளர்ந்துருக்கிறது, சிவிலைசேஷன் அதெல்லாம் வளர்ந்துருக்கு, அப்போல்லாம் அது இல்லை இல்லையா, அந்த நாளுக்கெல்லாம் திரும்பி போக முடியாது, நாம் எவ்வளவு தூரம் வளர்ந்தாகிவிட்டது என்று சொன்னார். நான் அவரிடத்தில், இல்லை, நீங்கள் ரொம்ப ரேஷாக கமெண்ட் பண்ணுறீர்கள். அது எப்படி நம்முடைய பழைய காலத்தை பிரிமிட்டிவ், வளர்ச்சி இல்லாத காலம், சமுதாயம் வளராத காலம்னு எப்படி சொல்லுவீர்கள்னு? ஆமாம், அப்படித்தானே நாமெல்லாம் வாழ்ந்துருக்கிறோம். we were all nomads. அப்படின்னால் எங்கோ காட்டில் திரிய மனிதர்களாக வாழ்ந்தோமே. நம்ம உடையோ உணவோ ரொம்ப பிரிமிட்டிவ், அதெல்லாம் எவ்வளவு மாறி வந்திருக்கோன்னார். இந்த மாதிரி கமெண்ட்டு பல பேர் படித்தவர்கள் மத்தியில் கூட பார்க்கிறேன். இது எங்கிருந்து கமெண்ட் வருகிறதுன்னு தெரியவில்லை, எதை பார்த்து சொல்கிறார்கள்னு புரியவில்லை. இப்போ எதை பிரிமிட்டிவ்னு சொல்ல போகிறோம்? படிப்பறிவு இல்லாமையா, இல்லை குணத்தால் சிறந்தவர்களாக இருக்கலையா, நேர்மை சத்தியம் அதெல்லாம் இருக்கவில்லையா, கொடுத்தல் தாராள மனசு இல்லையா? எது இல்லை? எல்லாம் இருந்திருக்கிறது. அப்போ என்ன இல்லை? ஏரோப்ளேனில் போகலை, பிஸ்னஸில் கோடி கோடியாக எல்லாரும் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிச்சிருக்க மாட்டோம், ஏதேதோ சயின்டிஃபிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருந்திருக்காது. இதெல்லாம் இல்லைன்னா பிரிமிட்டிவா? மொபைல் ஃபோன் இருக்கலை, அப்போ பிரிமிட்டிவ்? எந்த அர்த்தத்தில் முதல்ல இதெல்லாம் நம்ம ரொம்ப துவக்க காலம் அப்படின்னு சொல்கிறோம்? அந்த துவக்க காலத்துலேயும் உண்மை இருந்திருக்கு, நேர்மை இருந்திருக்கிறது, குடும்பம் ஒற்றுமையாக இருந்திருக்கு, உயர்ந்த பண்பாடு இருந்திருக்கிறது. இப்போ அது எல்லாமே குறைந்து விட்டது. அப்படி இருக்கும்போது சட்டென்று நாம் எல்லாம் ஒன்றும் இப்போ தான் எவால்வ் ஆகிருக்கோம், அப்போ மெச்சூர்டு சொசைட்டியே இல்லை அப்படின்னு ஏன் சொல்லுகிறோம்? ஏனெனில் இது ஆங்கிலேயர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துர்போதனை. நீங்களெல்லாம் கற்காலத்தவர்கள், ஒயிட் காலர் போட்டுண்டு பூட்ஸ் போட்டுக்கொண்டு பெஞ்சில் ஏறி உட்கார்ந்தா தான் பொற்காலம் அப்படின்னு ஓதிவிட, அதை ஒரு சிலர் நம்ப ஆரம்பிக்க, அந்த இருண்ட காலம் இன்னும் நம்ம மனதை விட்டு அகலாமல் இருக்கிறது. யாரும் இப்போ பழைய காலத்து ஹிஸ்டரி என்னன்னு படிக்கிறது இல்லை. ஆனால் இந்த கமெண்ட்டை மட்டும் தைரியமாக கொடுப்போம்.
அதனால் உங்கள் எல்லாரிடத்துலையும் வேண்டுகோள், கொஞ்சம் உண்மையை தெரிந்து கொண்டு அப்புறம் பேசுவது நலம். எதுவும் கற்காலம் எல்லாம் இல்லை, அது ரொம்ப பழைய காலம். ராஜாக்கள் ஆண்ட காலம் கற்காலமெல்லாம் இல்லை. நம்ம தமிழகத்து ராஜாக்கள், ஏன் மராட்டிய ராஜாக்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கா, ஓஹோன்னு இருந்திருக்கார்கள். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் விஜிலன்ஸு, எதுக்கு பார்த்தாலும் கைரேகை, எந்த இடத்துலையும் எப்படி ஏமாற்றாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு கேட்ஜெட்ஸு. இது இத்தனையும் வைத்துக்கொண்டு இது கற்காலமா அது கற்காலமா? 0.5% ஜிடிபி ஏறுமா, 3/4%, 1/4%? இது இந்த காலம். ஆனால் இதெல்லாமே இல்லாமல் 20%க்கு மேலே இருந்த பாரத தேசத்திலே இருந்த காலம் உண்டு. பல நாடுகளை விட இப்போ இருக்கிற வல்லரசுகளை விட நாம் அதிகமாக உற்பத்தி பண்ணியிருந்த காலம் உண்டு. அதெல்லாம் காலம் மாறிவிட்டது, யாரோ படையெடுப்பினாலே. இந்த உண்மைகள் தெரிந்து கொள்ளாமல் நாம் கொஞ்சம் ரேஷாக கமெண்ட் பண்ணுறதை நிறுத்தி கொள்ள வேண்டும். என்ன கமெண்ட்டு கூட பண்ணட்டும், ஆனால் அதை பற்றி சப்ஜெக்டே தெரியாத பண்ணுறா பாருங்க, அதான் இன்னும் ஆச்சரியம். அதனால் இனிமேல் யாரானும் இதை போல இது கற்காலம் பொற்காலம் ராஜாக்கள் காலம்லாம் உதவாது, அதுலேருந்து நாம் நல்ல வேளை மாறி வந்துட்டோம், ராஜாக்களெல்லாம் ஒழித்து விட்டோம், இப்படிலாம் பேசி கொண்டிருந்தால் அது அறியாத்தனம். இன்றிருப்பது ஏற்றுக்கொள்ளலாம், அது உடனே அன்றிருப்பது அவ்வளவு மட்டம் அப்படின்னு ஆரம்பிப்பது. நான் சின்ன வயசுலே சைக்கிள் ஓட்ட தெரியாத கூட இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுட்டுருக்கலாம். யாருமே அந்த சின்ன வயசை இகழ்ந்து பேசிக்க மாட்டோம், அதுதான் பொற்காலம்னு சொல்லிப்போம். இன்னும் கேட்டால் அந்த ரிவர்ஸ் சைடு பாரத தேசத்தில் அந்த காலத்தில் இன்னுமே நன்னாக இருந்தோம். நடுவில் கொள்ளையடித்து கொண்டு போகவே இப்போது மீண்டும் எழ முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு 2-3 படத்தில் பேசும்போது வெவ்வேறு விஷயங்கள் கூறினார்கள். அப்போ எவ்வளவு தூரம் புறையோடி போயிருக்கு என்று தோணித்து மீண்டும் ஒரு நாள் அதை பற்றி கூறுகிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.